Good evening all. In the session என்ன பார்க்கலாம்னா day 10 session 2 6 pm to 6:40 pm மியூட் பண்ணிக்கங்க 23/6/2020 ஓகேங்களா. இந்த செஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா என்னன்னா இப்போ லாஸ்ட் செஷனோட MCQ தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन which of the following is not on the root locus of a system with the open loop transfer function கொடுத்திருக்காங்க. இது open loop transfer function g of s h of s is equal to g of s h of s is equal to வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. Which of the following is not on the root locus of a system with the open loop transfer function g of s h of s equal to k divided by s into s plus 1 into s plus 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த இதுல வந்து எந்த பாயிண்ட் வந்து ரூட் லோக்கஸ்ல இருக்காது அப்படின்னு கேட்காங்க. சரியா? முதல்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 minute டைம் தரேன், ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் சால்வ் பண்றேன். 1 minute டைம், குயிக். நோட்டும் பெண்ணும் பக்கத்துல வச்சுங்க, சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் வரும் சொல்லுங்க. C. S is equal to -3. -3 ன்னு சொல்றீங்க. C சார். வெயிட் பண்ணுங்க பாப்போம். ஆப்ஷன் C சொல்லிருக்காங்க. மத்தவங்க சால்வ் பண்ணீங்களா? சால்வ் பண்ணீங்களா? ஆப்ஷன் B. ஆப்ஷன் B சொல்றீங்க. சரி, ஓகே. C வந்துருச்சு, B வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட். இனி வேற ஏதாவது ஆப்ஷன் வேற ஏதாவது ஆப்ஷன் மாத்துறீங்களா? வேற ஏதாவது ஆப்ஷன் மாத்துறீங்களா? அக்ரீன் டைப் பண்ணுங்க. எல்லாரும் அக்ரீன் டைப் பண்ணுங்க. வேற ஏதாவது ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் B C குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க வந்து அக்ரீன் டைப் பண்ணுங்க. அக்ரி இந்த கமெண்ட் பாக்ஸ். சரிங்களா? சரி, ஓகே. நம்ம இப்ப பார்க்கலாம். இதுல என்ன பார்க்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிளாட் எப்பயுமே ஆர்எல் வந்து பிளாட் பண்ணி சும்மா ஒரு ரெஃபரன்ஸா பாருங்க. எத்தனை போல்ஸ் இருக்கு இதுல? மொத்தம் வந்து இதுல 3 போல்ஸ் இருக்கு. ஸோ 3 போல்ஸ் இருக்கு. ஒரு போல்ஸ் வந்து பிளாட் ஆகுறது s = 0ன்ற பொசிஷன்ல பிளாட் ஆகும். நெக்ஸ்ட் இன்னொரு போல் வந்து s = -1ன்ற பொசிஷன்ல பிளாட் ஆகும். ஸோ s = -1ன்ற பொசிஷன்ல பிளாட் ஆகும். இது s = 0ன்ற பொசிஷன்ல பிளாட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து s = -3ன்ற பொசிஷன்ல பிளாட் ஆகும். சரியா? சரி, இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து என்ன சொல்லிருப்போம்னா, கான்செப்ட் என்ன சொல்லிருப்போம்னா, இங்க 3 போல் இருக்கு. ஆனா என்ன 0 இருக்கு? ஒரு 0 zeros இருக்கு. சரிங்களா? அப்போ 3 போலுமே வந்து எங்க முடியும்னா இன்ஃபினிட்டில தான் முடியும். 3 போலுமே வந்து இன்ஃபினிட்டின்ற விஷயத்துல தான் முடியும்ன்றது சொல்லியாச்சு முதல்ல. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா அந்த பிரான்ச்சஸை பத்தி பார்க்கணும். சரிங்களா? பிரான்ச்சஸ் எப்படி பிரான்ச்சஸ் பார்ப்பீங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 0 இருக்கு, -1 இருக்கு. ஸோ இது வந்து இந்த இடம் நான் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன்ல, அது வந்து பிரான்ச்சஸா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைனை ட்ரா பண்ணுங்க. அந்த லைனுக்கு பேரலா இப்போ இந்த இமேஜினரி ஆக்சிஸ் இருக்கா, அதுக்கு பேரலா ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு கையை வச்சு மறைச்சிட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல எத்தனை போல்ஸ் ஜீரோஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் போல்ஸ் ஜீரோஸ் கவுண்ட் பண்ணுங்க. நீங்க கவுண்ட் பண்ணி இந்த லைன் இந்த இடத்துல கவுண்ட் பண்ணி நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஒரு போல்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து உங்களோட இது 0ன்ற இந்த இது வந்து பிரான்ச்சஸா இருக்கும். கண்டிப்பா ஃபோக்கஸோட பிரான்ச்சஸா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க 0 இந்த போல் வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணி இந்த டைரக்ஷன்ல போவாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த போல் இருக்காங்களா, இந்த போல் வந்து -1 s = -1 பாயிண்ட்ல அந்த போல் வந்து இந்த டைரக்ஷன்ல போவாங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணி பிரேக்கவே ஆகலாம். சரிங்களா? அப்போ வந்து 0 to -1 வேல்யூ இருந்தா கண்டிப்பா வந்து அங்க அது வந்து பிரான்ச்சஸ் ஆஃப் ரூட் லோகஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் -1 to -3 சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், சொல்லுங்க. இது மட்டும் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுங்க சார். வெயிட் பண்ணுங்க, திருப்பி சொல்றேன். இப்போ வந்து s = 0ன்ற ஒரு பொசிஷன் இருக்கு, as well as அதாவது s = 0ன்ற பொசிஷன்ல ஒரு போல் இருக்கு, s = -1ன்ற பொசிஷன்ல ஒரு போல் இருக்கு. சரிங்களா? இப்போ ஆக்சுவலா வந்து என்னன்னா, இப்போ நீங்க உங்களுடைய அந்த ரூட் லோகஸ் பிரான்ச்சஸ் வந்து இந்த இடத்துல இருக்கான்றது செக் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த நீங்க வந்து இப்போ இந்த இன்கேஸ் இந்த இடத்துல இப்போ இந்த இடம் வந்து என்னன்னா 0.5 வச்சுங்க, -0.5 வச்சுங்க. ஸோ அந்த -0.5ன்ற பொசிஷன்ல உங்க பிரான்ச்சஸ் இருக்குமா, அந்த ரூட் லோகஸ் பிரான்ச்சஸ் இருக்குமா அப்படின்னு செக் பண்ணணும்னா ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு ரைட் ஹேண்ட் சைட்ல பாருங்க எத்தனை நம்பர் ஆஃப் போல்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் ஜீரோஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்க. பாத்தீங்கன்னா ஆட் வேல்யூஸா இருக்கணும். இப்போ இங்க ஆட் வேல்யூஸ்ன்றது ஒரே ஒரு போல் தான் இருக்கு. சரிங்களா? அப்போ இது ஆட் வேல்யூஸ். அப்போ உங்களோட ரூட் லோகஸ் வந்து கண்டிப்பா ரூட் லோகஸோட பிரான்ச்சஸா இது கண்டிப்பா இருக்கும். சரியா? ஸோ இப்போ இது வந்து பிரான்ச்சஸா இருக்குன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி இந்த போலும் வந்து ஏதோ ஒரு இந்த இடத்துல வந்து பாருங்க, எப்பயும் வந்து k வந்து 0ன்ற பொசிஷன்ல ஸ்டார்ட் ஆகும். போல்ஸ் லொகேஷன் ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லிட்டு k = 0 இந்த இடத்துலயும்
சேம் வே இங்கேயும் வந்து k ஓட வேல்யூ 0வா இருக்கும். ஸோ ஏதோ ஒரு இடத்துல டுவார்ட்ஸ் இது வந்து டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷன்ல வரும், இது இந்த டைரக்ஷன்ல வரும். ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணுவாங்க, மீட் பண்ணி பிரேக் அவே ஆவாங்க. ஸோ அப்போ இந்த இடம் வந்து பிரேக் அவே பாயிண்டா இருக்கும். நான் எக்ஸாக்டா கால்குலேட் பண்ணல, ஏதோ ஒரு வேல்யூல தான் நான் இது பண்ணியிருக்கேன். பிரேக் அவே பாயிண்டா நான் கால்குலேட் பண்ணல, சரிங்களா? ஸோ இப்போ இதை நம்ம சொல்லியாச்சு. அப்போ இது பிரான்ச்சஸ்ன்ற ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டேன். அதாவது ஜீரோல இருந்து -1 இருக்கிறது வந்து ரூட் லோகஸோட பிரான்ச்சஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் -1 to -3 இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்க வந்து இது பிரான்ச்சஸா இல்லையான்னு செக் பண்றதுக்கு இங்க இந்த பாயிண்ட் இங்க பாயிண்ட் வச்சுக்கோங்க, ஒரு லைனை டிரா பண்ணுங்க. லைனை டிரா பண்ணிட்டு திரும்ப வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல கவுண்ட் பண்ணுங்க, எத்தனை நம்பர் ஆஃப் போல்ஸ் ஜீரோஸ் இருக்குன்னு பாருங்க. பார்த்தா மொத்தம் 2 தான் இருக்கு, 2 போல்ஸ் இருக்கு. ஸோ அப்போ 2 போல்ஸ்ன்றது வந்து என்னன்னா, இப்போ இது வந்து ஈவன் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கு. ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கனால கண்டிப்பா இது பிரான்ச்சஸா இருக்க முடியாது, சரியா? பிரான்ச்சஸா இது இருக்காது. ஸோ அப்போ இது -1 to -3 வந்து கண்டிப்பா பிரான்ச்சஸ் இல்ல. நெக்ஸ்ட் இப்போ 3ல இருந்து ஒரு இன்ஃபினிட்டி வரைக்கும் -∞ வரைக்கும் பார்ப்போம். ஸோ இதுவும் வந்து பிரான்ச்சஸா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிப்போம். இது எப்படி செக் பண்ணுவீங்கன்னா, இப்போ வந்து திரும்ப வந்து சேமே இது பிரான்ச்சஸா இல்லையான்னு செக் பண்ணணும்ல. இப்போ பாருங்க, ரைட் ஹேண்ட் சைடு இப்போ இங்க ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு, இங்க ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுங்க. இப்படி மறைச்சு இங்க ஒரு லைன் டிரா பண்ணிட்டு எத்தனை டோட்டல் நம்பர் ஆஃப் போல்ஸ் ஜீரோஸ் கவுண்ட் பண்ணீங்கன்னா மொத்தம் 3 போல்ஸ் இருக்கும். அப்போ ஆட் வேல்யூஸ் தான் வருது. ஸோ அப்போ இது கண்டிப்பா இந்த இடம் பிரான்ச்சஸ் தான். ஸோ டைரக்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா இப்படிதான் டைரக்ஷன். ஏன் டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா, ரூட் லோகஸ் பொறுத்த வரைக்கும் போல்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி 0ல முடியணும். இப்போ இந்த இடம் வந்து k 0ன்ற பொசிஷன். ஸோ இந்த இடம் வந்து k 0ன்ற பொசிஷன். ஸோ இந்த இடம் வந்து k 0ன்ற பொசிஷன். இது வந்து எப்படி வேணா முடியும். இந்த இமேஜினரி ஆக்சிஸை கட் பண்ணிருக்கலாம், இல்ல அதை வந்து நான் அதை பத்தி நான் எதுவுமே சொல்லல. பட் ஆனா வந்து எண்ட் டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இங்க வந்து எண்ட் ஆகும்போது எண்ட் டுவர்ட்ஸ் k ஓட வேல்யூ வந்து k ஓட வேல்யூ இல்ல, எண்ட் டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டின்னு மட்டும் வச்சுங்க, சரிங்களா? இப்போ போல்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 0ல முடியணும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இப்போ நான் சொல்லிட்டேன் என்ன விஷயம்ன்றது இதுல சொல்லிட்டேன். இப்போ நீங்க இதுல வேல்யூ செக் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்க வேல்யூ செக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டி வரேன், -∞. கண்டிப்பா வந்து -∞ லை ஆகுது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பாக்குறேன், -3, அதுவும் வந்து லை ஆகுது. நெக்ஸ்ட் -1.5 பாத்தீங்கன்னா அது வந்து இங்க லை ஆகல. -1ல இருந்து -3 அது வந்து லை ஆகல. ஸோ லை ஆகிறதுனால கண்டிப்பா வந்து இதுதான் வந்து நாட் ஆன் த ரூட் லோகஸ். ஆப்ஷன் பி கரெக்ட். s = -j √3 இருக்கா? இப்போ நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ உங்க ரூட் லோகஸ் வந்து கட்ஸ் இமேஜினரி ஆக்சிஸ் அப்படின்னா நீங்க RH கிரைட்டீரியா அதுல வந்து நீங்க k வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? ஸோ எனக்கு வந்து RH கிரைட்டீரியா ட்ரை பண்ணுங்க. இதே क्वेश्चनக்கு ரூட் சர்வீஸ் கிரைட்டீரியா ட்ரை பண்ணி ஃபைண்ட் த k வேல்யூ. அதாவது அந்த k வேல்யூ அட் த இமேஜினரி ஆக்சிஸ், இந்த பாயிண்ட்ல k வேல்யூ என்ன இருக்குன்னு சொல்லுங்க. சால்வ் பண்ணுங்க, இந்த क्वेश्चनக்கு சால்வ் பண்ணுங்க. நான் என்ன கேட்கனா, ரூட் சர்வீஸ் கிரைட்டீரியா இது ப்ரீவியஸ் கிளாஸோட இதுதான், ரூட் சர்வீஸ் தான், சரிங்களா? ரூட் லோகஸ்க்கு முன்னாடி ரூட் சர்வீஸ் பார்த்தோம்ல, ரூட் சர்வீஸ் சால்வ் பண்ணணும். எனக்கு வந்து இமேஜினரி ஆக்சிஸ்ல ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k மாதிரி சொல்லியிருக்கேன். கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிங்க, ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் டெல் யுவர் ஆன்சர். சார் எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க. இப்போ இந்த k ஈக்குவல் அந்த போல்ஸ் வந்து 0ல இருக்கு இல்லையா சார்? இப்போ அதுல வந்து அடுத்த சைடு வச்சு பார்க்கும்போது அது ஆட் நம்பர்னு தெரியுது. இப்போ -1 அப்படிங்கிற இடத்துலயும் வந்து நம்ம அதே 1.5ல வச்சு பார்த்தோம்னா தான் ஆட் நம்பர் தெரியுது. இந்த பக்கம் வச்சோம்னா ஈவன் நம்பர் இல்லை. எந்த இடத்துல வச்சு பார்க்கணும் சார் அது? நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல இருந்து டைரக்ஷன் போட்டிருக்கேன் பாத்தீங்களா? நான் இந்த டைரக்ஷன் கொடுக்கல, சரிங்களா? இந்த டைரக்ஷன்ல தான் கொடுத்துருக்கேன். ஸோ மேபி இந்த இடத்துல வந்து 0.9 இருக்கலாம், 0.8 இருக்கலாம், 0.7 இருக்கலாம், 0.6 இருக்கலாம், சரிங்களா? சேம் இங்கேயும் வந்து அதுதான் 0.1, 0.2, 0.3, 0.4. ஸோ 0ல வந்து -1 தான், சரிங்களா? சோ ஆனா ஆக்சுவலா வந்து -3 தானே சார், வந்து -3ல வச்சு பாக்கும்போது தானே சார் கரெக்ட்டா ரைட் ஹேண்ட் சைடுல உள்ள நம்பர் ஆஃப் போல்ஸ் அண்ட் ஜீரோஸ் வந்து ஈவன் நம்பர்ல இருக்கு. that is not a part of root locus தானே சார் கேட்டிருக்காங்க. நீங்க நாட் த பார்ட்னு சொல்லும்போது -1ல இருந்து -3, நீங்க -1ல இருந்து -3 பாருங்க, அந்த இடம் கண்டிப்பா வராதுன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டா? இல்ல சார், அவங்க ஆக்சுவலா நான் இத வந்து நல்லா நோட் பண்ணுங்க. not on the root locus, which of the following is not on the root locus? the following is not on the root locus. ஆமா. அப்ப வந்து நீங்க இன் கேஸ் உங்க இங்க -1.5 இந்த இடத்துல உங்க பாயிண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா அது ரூட் லோகஸ் இதா இருக்க முடியாது, சரிங்களா? எஸ் சார். அதுதான் எனக்கு இப்ப நான் சொன்ன ஒரு விஷயத்தை நீங்க அடுத்து கால்குலேட் பண்ணாதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். என்ன சொன்னா 3 கரெக்ட் ஆப்ஷன் தானே சார்? 3 வந்து ஆக்சுவலா அந்த 3 வந்து அவங்க என்னன்னா மேபி அவங்க கொஞ்சம் க்ளோசரா இருக்கனால மேபி அது கூட எக்ஸிஸ்டா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு, சரிங்களா?
சோ நீங்க வந்து இது அதனால கண்டிப்பா இல்லன்னு சொல்லிடலாம். எக்ஸாக்ட்டா வந்து மிட் பாயிண்ட்ன்றதுனால நம்ம அதை எடுத்துக்கிறோம் கண்டிப்பா அப்படியே பார்த்த உடனே சொல்லிடலாம். ஆமா நீங்க ஆனா இது ரொம்ப அதாவது இது வந்து என்னன்னா நம்ம மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பொறுத்தவரைக்கும் எது அக்யூரேட் எது எக்ஸாக்ட் ஆன்சர் தான் எதிர்பார்ப்போம், பெஸ்ட் ஆன்சர். சரிங்களா? சோ பெஸ்ட் ஆன்சர் பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் இங்க பெஸ்ட் ஆன்சர். சரிங்களா? நீங்க எனக்கு நான் என்ன கேட்டேன்னா RH கிரைட்டீரியா வந்து எனக்கு ஃபைண்ட் த கே வேல்யூ மார்ஜினல் ஸ்டெபிலிட்டி கண்டிஷன். சரிங்களா? உங்க ரூட் லோக்கஸ் நேத்து வந்து முந்தானத்து வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பேன். உங்க ரூட் லோக்கஸ் நேத்து கொடுத்திருப்பேன். ரூட் லோக்கஸ் வந்து இமேஜினரி ஆக்சிஸ்ல கட் பண்ணிச்சுன்னா அங்க வந்து என்னவா இருக்கும், அது எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா பை மீன்ஸ் ஆஃப் ரூட் RH கிரைட்டீரியன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? சால்வ் பண்ணுங்க, நோட் பண்ணுங்க. யாரும் பாருங்க சார் கே வேல்யூ 8 ஆங்க சார். கே வேல்யூ 8 சார் 12 12 k equal to 12. சரி, ரெண்டு வேல்யூ எழுதிடுறேன். கே ஓட வேல்யூ 8 சொல்லிருக்கீங்க, ஒருத்தங்க கே ஓட வேல்யூ 12 சொல்லிருக்கீங்க. சரியா? 12 தான் சார். 12 தானா? எது எக்ஸாக்ட் ஆன்சர்? எல்லாருக்கும் என்ன ஆன்சர் எக்ஸாக்ட் கரெக்டா சொல்லுங்க பாப்போம். 12. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பழசுல வந்து நிறைய क्वेश्चन சால்வ் பண்ணிருக்கோம். கரெக்டா சொல்லுங்க. 12. ஓகே, 12 அக்ரி பண்ணிக்கலாம். 12 வெச்சுக்கலாம். நிறைய பேர் 12 சொல்றீங்க. ஓகே, சரி. இப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து k ஓட வேல்யூ 12. சரிங்களா? ஆக்சுவலா என்ன நம்ம ரூட் லோக்கஸ் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து K10 அப்படியே வந்து கொஞ்சம் மூவ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் இந்த மாதிரி போயிருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இங்க வந்துட்டு மீட் பண்ணிட்டு பிரேக் வராங்க. ஸோ இந்த இடம் வந்து பிரேக் பாயிண்ட் வச்சுங்க. ஸோ இப்போ மூவ்மெண்ட் ஆயிட்டு இப்போ போகுது. இந்த இமேஜின் ஆக்சிஸ் கட் பண்ணும்போது அங்க கே வேல்யூ 12 இருக்கு. சரிங்களா? ஆனா வந்து இது வந்து இன்ஃபினிட்ல முடியும். சரிங்களா? கேவோட வேல்யூ இன்ஃபினிட் விஷயத்துல முடியும். as well as இந்த ரூட் லோக்கஸும் கேவோட வேல்யூ இன்ஃபினிட் ஒரு விஷயத்துல முடியும். ஸோ ஓகே, 0 to infinity அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ல வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the root locus of the system g of s h of s equal to k divided by s into s plus 2 into s plus 3 as a breakaway point கேட்டிருக்காங்க. breakaway point கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க? breakaway point தான் கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணுங்க. breakaway point சால்வ் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸ் நான் எதுவும் சொல்லல, சால்வ் பண்ணுங்க டக்குன்னு. 2 minute டைம். எதுக்கு 2 minutes டைம். பிரேக்அவே பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிடுறேன். அட்லீஸ்ட் அப்பயாவது ட்ரை பண்ணிக்கலாம்னு பார்ப்போம். dk by ds is equal to 0. ஸோ இந்த ஒரு ஃபார்முலா இருந்தால் போதும். dk by ds is equal to 0. சரியா? பிரேக்அவே பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா தேவைன்னா dk by ds is equal to 0. சரி, சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளாட்டையும் ஒரு ரெஃபரன்ஸாக வரைஞ்சி வச்சுங்க. எப்பயுமே பிளாட்டை வரைஞ்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் வியூ உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து s equal to 0ன்ற பொசிஷன்ல ஒரு போல் இருக்கு. நெக்ஸ்ட் -2ன்ற பொசிஷன்ல ஒரு போல் இருக்கு. நெக்ஸ்ட் -3ன்ற பொசிஷன்ல ஒரு போல் இருக்கு. கண்டிப்பா வந்து பிரேக்அவே பாயிண்ட் வந்து இதுக்குள்ள இருக்க பாசிபிலிட்டி இருக்குன்னா 0ல இருந்து -2க்கு உள்ள இருக்கிறதுக்கு தான் பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா இங்கதான் இந்த இடத்துல மட்டும் தான் ஆட் வேல்யூஸ் வரும். as well as இந்த இடத்துல கண்டிப்பா இது பிரான்ச்சஸா இருக்காது. ரூட் லோக்கஸ் பிரான்ச்சா இருக்கு. ஸோ இதுதான் பிரான்ச்சஸ் ஆஃப் ரூட் லோக்கஸ். ஸோ இந்த இடத்துல 0 to -2ல தான் ரூட் லோக்கஸ் வேல்யூ இருக்கும்ன்றது. சரிங்களா? 0 to -2 அதுக்குள்ளதான் இருக்கும். ஸோ இதை வச்சும் ஆன்சர் சொல்ல முடியும். ரெண்டு ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிடலாம். என்னென்ன ஆப்ஷன் ரிமூவ் பண்ணலாம்னு சொல்ல கேட்டுங்க. இந்த கைட்லைன்ஸ் வச்சு என்ன ஆப்ஷன் ரிமூவ் பண்ணலாம்னா -2.5 ரிமூவ் பண்ணிடலாம். இது வராது கண்டிப்பா. நெக்ஸ்ட் -4 இதுவும் வராது. ஸோ ரெண்டு ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிட்டேன். மீதி வந்து ஆப்ஷன் ஏ அண்ட் டி கால்குலேட் பண்ணலாம். சரிங்களா? ஆப்ஷன் ஏ அண்ட் டி, அதாவது ஆப்ஷன் ஏவா டியா அப்படிதான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொல்ல முடியுமா? யார் வேணா சொல்லலாம். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் யார் வேணா சொல்லலாம். ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் s cube plus 4s squared plus 3s plus k equal to 0. சரி, நான் இது ஆக்சுவலா சால்வ் பண்ணலாம் நினைச்சேன். நீங்க அப்படியே சொல்லிட்டீங்க. சரி, நான் ஆக்சுவலா ஜெனரல் தான் கேட்டேன். 1 plus g of s h of s இதுதான் வந்து ஜெனரல் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஆன்சர் என்ன கால்குலேட் பண்ணீங்க? s cube plus சொல்லுங்க s cube plus s cube plus 4s squared plus 3s plus k. சரி, மத்தவங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சதா? ஓகே சார் இட் இஸ் s cube plus 5s squared plus 6s plus k. சரி, நானே சால்வ் பண்ணிடுறேன். இல்லைன்னா s சரி இல்லைங்க s square plus 2s இருக்கு. நெக்ஸ்ட் s plus 3 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் s cube plus 2s square plus 3s square plus 6s. சரிங்களா? பிளஸ் k ஒரு k என்ற ஒரு விஷயம் இருக்கு ஈக்குவல் டு 0.
ஸோ இப்போ என்ன ஆகுனா எஸ் கியூப் பிளஸ் 5s ஸ்கொயர் பிளஸ் 6s பிளஸ் k ஈக்குவல் டு 0. இதுதான் கரெக்டான கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ணியாச்சு கரெக்ட்டுங்களா? நம்மளுக்கு என்ன தேவை, பிரேக் இவன் பாயிண்ட் தேவை. அப்போ என்ன பண்ண, கேவோட வேல்யூ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுங்க. கேவோட வேல்யூ வந்து கே வந்து லெஃப்ட்ல வச்சுங்க. ஸோ கே ஈக்குவல் டு என்ன ஆகும்னா மைனஸ் ஆஃப் எஸ் கியூப் பிளஸ் 5s ஸ்கொயர் பிளஸ் 6s பிளஸ் கே ஈக்குவல் டு 0. சாரி, கே வரக்கூடாது சரியா. s cube plus 5s square plus 6s. ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் k வித் ரெஸ்பெக்ட் டு s. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா மைனஸ் 3s ஸ்கொயர் பிளஸ் 10s பிளஸ் 6 ஈக்குவல் டு 0 சரிங்களா. அப்போ எனக்கு அட்லீஸ்ட் ரூட்ஸ் அது கரெக்டாக கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. ரூட்ஸ் 3s ஸ்கொயர் பிளஸ் 10s பிளஸ் 6 உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சதுன்னு எழுதுறேன். 3s ஸ்கொயர் பிளஸ் 10s பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம இந்த ஃபார்ம்ல போவோம். மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac பை 2a இந்த ஃபார்ம்ல சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ மைனஸ் பினா மைனஸ் 10 பிளஸ் ஆர் மைனஸ் சொல்லுங்க மைனஸ் -0.8, minus 2.5 சார். மைனஸ் 0.8, மைனஸ் 2.5 வந்திருக்கு. சரி ஓகே, இது ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஓகே, மைனஸ் 10 பிளஸ் பி ஸ்கொயர் வந்து 100 மைனஸ் 4 a ஓட வேல்யூ 3 c ஓட வேல்யூ 6 divided by 2 a ஓட வேல்யூ 3 சரிங்களா. ஸோ மைனஸ் 10 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 100 மைனஸ் 6 plus 24 40 60 72 சரிங்களா. 72 by 6 வரும். ஸோ மைனஸ் 10 பிளஸ் ஆர் மைனஸ் 28 divided by 6. ஸோ அது வந்து என்னன்னா மைனஸ் 10 பிளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 7 வரும் நினைக்கிறேன். 2 ரூட் 7. சரி, ரூட் 7க்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க. ரூட் 7க்கு என்ன ஆன்சர்? 2.26 சார் 2.65 சார். 2.65 2.65 சரி ஓகே இருக்கும். அப்ராக்சிமேட்டா 2.65. ரூட் 7க்கு வந்து 2.65 சொல்லிருக்கீங்க. சரி, இப்போ வந்து என்னன்னா இங்க ரிமைனிங் வந்து இங்க சால்வ் பண்றேன். ஸோ மைனஸ் 10 பிளஸ் ஆர் மைனஸ் 2 இன்ட்டு 2.65 டிவைடட் பை 6. ஸோ இது வந்து என்ன மைனஸ் 5 பிளஸ் ஆர் மைனஸ் 2.65 by 3. ஸோ மைனஸ் 5 மைனஸ் 2.65 பார்த்தீங்கன்னா 65 வரும். மைனஸ் 7.65 மைனஸ் 7.65 டிவைடட் பை 3 வரும் சரியா, டிவைடட் பை 3. ஸோ மைனஸ் 3 2 சார் 6 3 5 15 அப்ராக்சிமேட்டாக 2.55 மாதிரி ஒன்று வருது. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் வந்து -5 minus plus 2.65. so this solve பண்ணி 10 minus 5 na 5 9 la 6 போச்சுனா 3. next இதுல 4 2 போச்சுனா 2. so minus 2.35 ஒரு வேல்யூ. அது வந்து minus 2.35 divided by 3 பண்ணீங்கன்னா 3 7s are 21. so 0.7 25 3 7 points approximate 0.77 ஏதோ வருது சரிங்களா. ஸோ ரெண்டு வேல்யூ பார்த்துருக்கோம். ஒன்று வந்து மைனஸ் 2.55 மைனஸ் 0.77 வந்திருக்கு சரிங்களா. இப்போ வந்து என்ன பார்க்கலாம்னா இந்த இதுக்கு பார்ப்போம். ஸோ நம்மளோட இது வந்து 0.77 மைனஸ் 2.5 மாதிரி கால்குலேட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ இது வந்து முன்னாடியே ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே சொல்லிட்டேன் இது வராதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த ஆப்ஷன் இல்லை, கண்டிப்பா நம்ம கண்டுபிடிச்சதுல இந்த ஆப்ஷன் கிடையாது. ஆனால் இந்த ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. மைனஸ் 0.77 வந்தது இல்லை. ஸோ இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் சரிங்களா. புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, next question போகலாம். Question number 3. Unity feedback control system as an open loop transfer function g of s is equal to k divided by s into s square plus 7s plus 12. The gain k for which s equal to minus 1 plus j will lie on the root locus of this system is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதான் கொஸ்டின். இதுல வந்து எனக்கு நீங்க என்ன ப்ரொசீஜர் பண்ணணும்னு சொல்லிடுறேன். என்ன ப்ரொசீஜர்ல நீங்க சால்வ் பண்ண சொல்லிடுறேன். என்னன்னா 1 plus g of s equal to first characteristic equation ஃபைண்ட் பண்ணுங்க. characteristic equation வந்து 1 plus g of s h of s equal to இங்க வந்து யூனிட்டி ஃபீட்பேக் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? யூனிட்டி ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. யூனிட்டி ஃபீட்பேக் சிஸ்டம். ஸோ h of s வந்து 1. ஃபர்ஸ்ட் வந்து இதை கால்குலேட் பண்ணுங்க. பிளஸ் கே ஈக்குவல் டு 0. ஆனால் என்ன கேட்குறாங்கன்னா கேவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ வந்து கேவோட வேல்யூ இப்படி வச்சுக்கிட்டு மைனஸ் எஸ் இன்ட்டு எஸ் ஸ்கொயர் பிளஸ் 7s பிளஸ் 12 இப்படி எழுதிக்கங்க.
நெக்ஸ்ட் s ஓட வேல்யூ வந்து -1 + j. அதை வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா k வேல்யூ கிடைச்சிடும். சரிங்களா? சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. நானும் பேரலா சால்வ் பண்ணிட்டு வரேன். நீங்க ஆன்சர் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா சொல்லுங்க. நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சால்வ் பண்ணி சொல்லலாம். So k equal to 10. k equal 10 கரெக்டான ஆன்சர் தான். k equal to 10. மற்றவங்களுக்குலாம் ஆன்சர் இதே ஆன்சர் வந்ததா இல்லையா? சரி. a plus b the whole square formula a square plus 2ab 2ab plus b square னா j square வரும். j square னா -1. சரிங்களா? ஸோ -1 and +1 கேன்சல். உங்களோட ஆன்சர் வந்து இதுக்கு வந்து -2j கிடைக்கும். ஸோ இப்போ சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. ஸோ -1 + j, இதுக்கு வந்து -2j கிடைச்சது. இதுக்கு வந்து -7 + 7j வரும், +12 வரும். சரிங்களா? இப்போ என்ன பார்த்தீங்கன்னா 2j வந்து 7j மைனஸ், அதை -2j போகுதா? ஸோ 5j கிடைக்கும். 5j + 5. சரிங்களா? ஸோ மைனஸ் இதையும் வந்து நம்ம மைனஸை உள்ள எடுத்துக்கிடுவோம். அப்போ 1 - jன்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து என்னன்னா 5 + 5j இருக்கும். சரிங்களா? ஸோ சால்வ் பண்ணும்போது என்ன கிடைக்குன்னா 5 - 5j + 5j -5j² வரும். ஸோ அப்போ +5 வரும். சரிங்களா? ஸோ -5j + 5j கேன்சல். இதோட ஆன்சர் வந்து 5 + 5 இருக்கும். ஸோ ஃபைனலாக உங்களுக்கு 10 கிடைச்சது. ஸோ கேவோட வேல்யூ வந்து 10 கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் சால்வ் பண்ணணும். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். யூனிட்டி ஃபீட்பேக் கன்சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, ஜிஆஃப்எஸ் கொடுத்துருக்காங்க. கெயின் கே என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது இந்த வேல்யூ வந்து அதில் சப்ஸ்டிட் பண்ணா போதும். அப்போ வந்து கேவோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் நான் ரீட் பண்றேன். ரீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆன்சர் பண்ணுங்க. சரிங்களா? which of the following is correct? The root locus is the path of the roots of the characteristic equation traced out in the S plane சொல்லிருக்காங்க. Option A, as the input of the system is increased. Option B என்னன்னா as the output of the system is changed. இங்க S நம்ம தப்பா எழுதிருக்கேன், ஸ்பெல் பண்ணிருக்கேன், changed. சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் சி வந்து as system parameter is changed. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி வந்து as a sensitivity is changed ன்னு சொல்லிருக்காங்க. sensitivity is changed. ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் வரலாம்? யாருன்னா ரைஸ் யுவர் ஆன்சர். Raise your answer. Parameter is changed, sir. Option C. Parameter is changed. நம்ம என்ன நேத்தே சொல்லிருப்போம், என்னன்னா 1 + k g of s h of s = 0 ன்னு சொல்லிருப்போம். இப்போ k ஓட வேல்யூ வச்சு இந்த இது மாறும். k வந்து 0 இருந்தா போல்ஸா இருந்திருக்க முடியும். அந்த டைம் வந்து அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் தி ரூட் லோகஸ். k வந்து இன்ஃபினிட்டியா இருந்தா அது வந்து எண்டிங் பாயிண்ட் 0 இருக்கும். ஸோ இப்போ வந்து பேராமீட்டர் கேன்றது ஒரு பேராமீட்டர் தான். ஸோ அது சிஸ்டம் பேராமீட்டர் சேஞ்ச் தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் சி வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா the number of individual root loci in a root locus plot is equal to, இது காலையில பார்த்த கொஸ்டின் தான், கொஞ்சம் டவுட்டா இருந்ததுனால அப்படியே விட்டுட்டேன். இப்போ பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ the number of open loop holes. ஆப்ஷன் பி the number of open loop zeros. Option C, the difference of the number of open loop holes and the number of open loop zeros. And option D, the number of open loop holes or zeros, whichever is greater. என்ன இப்போ சொல்லலாம் ஆன்சர். என்ன சொல்றீங்க? Open loop holes, sir. Number of open loop holes. இல்ல, ஆக்சுவலா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான இது இல்ல. திரும்பவும் சொல்றேன் கேட்டுங்க. ஆக்சுவலா இங்க என்னன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றேன். சரிங்களா? இப்போ இன்கேஸ் s + 1 / s + 2 × s + 3 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா எத்தனை போல்ஸ் இருக்குன்னா, இந்த சம பொறுத்து எத்தனை போல்ஸ் இருக்குன்னா 2 போல்ஸ் இருக்கு. ஜீரோஸ் வந்து 2 ஜீரோஸ் இருக்கு. ஸோ இப்போ இங்க ஆக்சுவலா இங்க வந்து போல்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஜீரோஸ்ன்ற ஒரு விஷயத்த மீன் பண்ணிடுறேன். ஸோ போல்ஸ் ஜீரோஸை விட கிரேட்டர் சொல்லிடுறேன். ஸோ அப்போ வந்து என்னன்னா ஆக்சுவலா நம்ம பிரான்ச்சஸ் பத்தி தான் இங்க கொஸ்டின் கேட்டுக்கணும்னு சொல்லிட்டேன். கரெக்டுங்களா? அப்போ வந்து 2 பிரான்ச்சஸ்ன்ற மாதிரி சொல்லியிருப்போம். 2 பிரான்ச்சஸ். ஏன்னா போல்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் ஓப்பன் லூப் போல்ஸ் தான் பிரான்ச்சஸா இருக்கும்ன்றது நான் முன்னாடி சொல்லியிருப்போம். இங்க வந்து என்ன பார்க்கணும்னா போல்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஜீரோஸ்னா அப்போ வந்து நம்பர் ஆஃப் போல்ஸ்ன்ற மாதிரி சொல்லலாம், நம்பர் ஆஃப் ஓப்பன் லூப் போல்ஸ்னு சொல்லலாம். இன்கேஸ் இதுவே வந்து s + 2 s + 3 / s + 1 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இங்க வந்து என்னன்னா ஜீரோஸ் வந்து கிரேட்டர் தென் போல்ஸ் மேக்ஸிமம் இந்த மாதிரி வராது. பட் ஆனா என்னன்னா இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஜீரோஸ் வந்து கிரேட்டர் தென் போல்ஸா இருக்குதுன்னா
அப்போ வந்து நம்ம இப்போ அப்போ வந்து என்ன சொல்லுவோம்னா அப்போ வந்து என்ன சொல்லுவோம்னா ஜீரோஸ் தான் சொல்லுவோம். நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் தான் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து அப்போ வந்து என்னன்னா நம்பர் ஆஃப் ஜீரோஸ்ன்ற விஷயத்த சொல்லுவாங்க. சரிங்களா? சாரி, நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் வந்து நம்பர் ஆஃப் ஜீரோஸ். அப்போ வந்து ஜீரோஸ்ன்னு எழுதலாம். ஸோ இப்போ இங்க கொஸ்டினை பொறுத்தீங்க திருப்பி என்ன சொல்றேன், இதுக்கு என்ன ஆப்ஷன்னா ஆப்ஷன் ஏ தான். நம்ம வழக்கமா பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்திருக்கணும். ஆனா அதை விட இது இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டா இருக்குது. நம்பர் ஆஃப் ஓப்பன் லூப் போல்ஸ் ஆர் ஜீரோஸ் விச் எவர் இஸ் கிரேட்டர். சரிங்களா? ஸோ அதனால இதுல தப்பு பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. ஆப்ஷன் ஏ நார்மலா இந்த ஆப்ஷன் டி இல்லாம இருந்தா ஆப்ஷன் ஏ தான் நீங்க மேட்ச் பண்ணிருக்கணும். ஸோ இங்க ஆப்ஷன் டி வரும்போது ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரிங்களா? ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான். நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன டாபிக் பார்க்க போறோம்னா போடே பிளாட். சரிங்களா? போடே பிளாட்ல வந்து என்ன பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்றேன்னு கேட்டுங்க. போடே பிளாட் வந்து அசிம்ப்டாட்டிக் பிளாட்ஸ் because the magnitude and phase curves can be sketched from their asymptotic properties without detailed plotting. நெக்ஸ்ட் நம்ம இது சொல்லிருப்போம்ல போல்ஸ்னா, இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான். போல்ஸ்னா வந்து இப்போ வந்து நான் இதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து போல்ஸையும் ஜீரோஸையும் பத்தி சொல்லிடுறேன். போல்ஸையும் ஜீரோஸையும் பத்தி சொல்லிடுறேன். இதுல என்னன்னா இங்க வந்து போல்ஸ் என்ன சொல்லிருக்கேன், நெகட்டிவ் ஸ்லோப் சொல்லிருக்கேன், ஜீரோஸ்னா பாசிட்டிவ் ஸ்லோப் சொல்லிருக்கேன். சோ எது நெகட்டிவ் ஸ்லோப் எது பாசிட்டிவ் ஸ்லோப் சொல்லுங்க. இது ஃபிகர் ஏ சொல்றேன், இது ஃபிகர் பி சொல்றேன். ஃபிகர் ஏ எது நெகட்டிவ் எது பாசிட்டிவ் ஸ்லோப்? ஃபிகர் ஏ வந்து ஆப்ஷன் பி சார். ஃபிகர் ஏ என்ன? ஏ வந்து பாசிட்டிவ், பி நெகட்டிவ். ஓகே. ஏ வந்து இது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப், இது வந்து ஃபிகர் பி வந்து நெகட்டிவ் ஸ்லோப். சரிங்களா? சோ ரெண்டு ஸ்லோப் சொல்லியாச்சு. ஸோ ரெண்டு ஸ்லோப் பத்தி சொல்லிட்டேன். இப்போ நெகட்டிவ் ஸ்லோப்பா இருந்தா அது என்னவா இருக்குன்னா போல்ஸா இருக்கும். சரிங்களா? இது வந்து போல்ஸா இருக்கும். பாசிட்டிவ் ஸ்லோப் வந்து ஜீரோஸா இருக்கும். இதை மட்டும் ஜெனரல் இன்ஃபர்மேஷனை ஞாபகம் வச்சுங்க, மறக்காதீங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்கலாம், அட்வான்டேஜ் ஆஃப் போடே பிளாட். என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. In the absence of the computer, a Bode diagram can be sketched by approximating the magnitude and phase with straight line segments கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா, கெயின் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. நம்ம அந்த இதுல நைக்வஸ் பிளாட்லாம் பார்த்துப்போம், நைக்வஸ் போலார்லாம் பார்த்துருப்போம். கெயின் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ஃபேஸ் கிராஸ் ஓவர், கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின். இதுலயும் கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின் பார்த்தோம். பட் ஆனா அதை நான் ரொம்ப டீட்டெயிலாக இது வரைக்கும் சொல்லலை. பட் இப்போ கொஞ்சம் லைட்டாக அதை கொஞ்சம் பார்ப்போம். ஸோ கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின் அது மோர் ஈஸிலி டிட்டர்மைன் இந்த போடே பிளாட். இந்த விஷயம்லாம் வந்து போடே பிளாட்ல ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. கம்பேர்ட் டு தி நைக்வஸ் பிளாட், இந்த 4 பேராமீட்டர் இருக்குல்ல, அதை வந்து ஈஸியா போடே பிளாட்ல கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வந்து ஒரு அட்வான்டேஜ், போடே பிளாட்டுக்கு அது ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து என்னன்னா, for design purposes the effects of adding controllers and the parameters are more easily visualized on the Bode plot than that of Nyquist plot. ஈஸியா visualize பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கண்ட்ரோலர்ஸ் ஆட் பண்ணாங்கன்னா effects of adding controllers and the parameters are more easily visualized. சரிங்களா? Nyquist plot கம்பேர் பண்ணும்போது இதுல ஈஸியா visualize பண்ணலாம். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைடு, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்மென்ட் பாருங்க. அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி அண்ட் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஒன்லி மினிமம் ஃபேஸ் சிஸ்டம் கேன் பி டிட்டர்மைன்ட் யூசிங் போடே பிளாட். ஸோ அப்போ வந்து போடே பிளாட் கேன் பி அப்ளிகபிள். இது வந்து கொஸ்டின் பேப்பர்ல இது கொஸ்டினா வரும், கண்டிப்பா ஞாபகம் வச்சுங்க. ஸோ போடே பிளாட் வந்து எதுக்கு அப்ளிகபிள் அப்படி கேட்பாங்க. சிம்பிளா போடே பிளாட் அப்ளிகபிள் டு மின் ஃபேஸ் சிஸ்டத்துக்கு அப்ளிகபிளா இருக்கும். இது ஞாபகம் வச்சுங்க, இது கொஸ்டினா வரும். சரிங்களா? போடே பிளாட் இஸ் அப்ளிகபிள் டு மினிமம் ஃபேஸ் சிஸ்டம். ஸோ இது வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்ன்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்தது, Bode plots are useful only for stability studies of systems with minimum phase loop transfer function. அதே விஷயம் தான் திருப்பி இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டா நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட் இதை பாருங்க. இப்போ இது வரைக்கும் நான் இந்த கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின் பத்தி நான் போடே பிளாட்ல நிறைய சொல்லியிருக்க மாட்டேன். இப்போ நான் சொல்லலாம். இந்த ஒரு கிராஃப் மட்டும் வச்சுட்டு கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின் எல்லாமே சொல்லிருந்தேன் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு மேக்னிடியூட் பிளாட், இது ஃபேஸ் பிளாட்னு தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து மேக்னிடியூட் பிளாட், இது வந்து மேக்னிடியூட் பிளாட். சரிங்களா? இது வந்து ஃபேஸ் பிளாட்னு தெரிஞ்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேக்னிடியூட் பிளாட்னு சொல்லிட்டேன். இது என்ன எதுல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க, டிபில சொல்லிருக்காங்க. இது வந்து டிகிரில சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இதுல ரெண்டு விஷயம் தான் தேவை. ஒன்னு வந்து கெயின் மார்ஜின், ஒன்னு ஃபேஸ். மொத்தம் 4 டேர்ம் சொல்றேன். ஒன்னு வந்து கெயின் மார்ஜின், ஒன்னு வந்து ஃபேஸ் மார்ஜின், ஒன்னு வந்து கெயின் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, ஒன்னு வந்து ஃபேஸ் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. இது 4 டேர்ம் தான் இதை நம்ம பார்க்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி பழைய ப்ரீவியஸா நம்ம சொல்லியிருப்போம், கெயின் மார்ஜின் தேவைன்னா உங்களுக்கு என்ன இருக்கணும், உங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் இனிஷியலா தெரிஞ்சுக்கணும், ஃபேஸ் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஃபேஸ் மார்ஜின் தெரியும்னா உங்களுக்கு என்ன தேவைன்னா கெயின் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா?
இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு நான் கெயின் மார்ஜின் கால்குலேட் பண்ண வச்சுங்க. கெயின் மார்ஜின் அப்ப எனக்கு என்ன தேவைன்னா ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி தேவை. ஸோ இப்போ வந்து கெயின் மார்ஜின் கால்குலேட் பண்றது என்னவா இருக்குன்னா 0 dB லைன் இருக்குல்ல, இந்த 0 dB லைன்ல கீழே தான் இருக்கணும். அப்பதான் வந்து இந்த கெயின் மார்ஜின் பாசிட்டிவ் சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுங்க, கெயின் மார்ஜின் பாசிட்டிவா இருக்கணும்னா இந்த 0 dB லைன் இருக்குல்ல, அதுக்கு கீழே தான் கெயின் மார்ஜின் மெஷர் பண்றாம இருக்கணும். இன்கேஸ் இந்த மேல அந்த 0 dBக்கு மேல வந்ததுன்னா கெயின் மார்ஜின் நெகட்டிவா இருக்கும். சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. ஸோ கீழே டவுன்வர்ட்ல தான் மெஷர் பண்றாம இருக்கணும்ன்றது தெளிவா ஞாபகம் வச்சுங்க. அப்பதான் கெயின் மார்ஜின் பாசிட்டிவ். ஸோ கெயின் மார்ஜின் எப்படி மெஷர் பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன தேவை, ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி தேவை. ஸோ ஃபேஸ் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி வந்து எதுல இருந்து கால்குலேட் பண்ணுவீங்கன்னா, இந்த நெகட்டிவ் அதாவது -180 டிகிரி இருக்குல்ல, அந்த -180 டிகிரில உங்க அந்த இந்த ஃபேஸ் பிளாட் வந்து கிராஸ் ஆகும், அது இன்டர்செக்ட் ஆகும். அந்த இடத்த வச்சுக்கிட்டு அதை ஒரு ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு அதுதான் ஃபேஸ் கிராஸ் ஓவர் பாயிண்ட் சொல்லுவாங்க. அதை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு நீங்க மெஷர் பண்றது தான் கெயின் மார்ஜின். சரிங்களா, புரிஞ்சதுல இது கெயின் மார்ஜின்? கெயின் மார்ஜின் புரிஞ்சுதா? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். கெயின் மார்ஜின் புரிஞ்சுதா? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். எல்லாரும் ரைஸ் பண்ணுங்க. கெயின் மார்ஜின் புரிஞ்சதுன்னா ரைஸ் பண்ணுங்க. ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் எனக்கு. ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, சரி, ஓகே. நெக்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்னா, ஃபேஸ் மார்ஜினை பத்தி சொல்லிடுறேன். ஃபேஸ் மார்ஜின் வந்து என்னன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நான் ஃபேஸ் மார்ஜின் எனக்கு தேவைப்படும் போது என்ன தேவைன்னா, எனக்கு கெயின் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தெரியணும். ஸோ கெயின் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஒன்றும் கிடையாது. 0 dB பாயிண்ட் கட் பண்றது. 0 dB பாயிண்ட் வந்து இந்த மேக்னெட்டிக் பிளாட் இருக்குல்ல, அது 0 dB பாயிண்ட் வந்து கட் பண்ணிருக்கும்ல, அந்த கட் பாயிண்ட் தான் ரெஃபரன்ஸா வச்சுக்கணும். அதை ரெஃபரன்ஸா வச்சுக்கிட்டு நீங்க வந்து இங்க அந்த அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அது ஆக்சுவலா ஃபேஸ் பிளாட்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கால்குலேட் பண்றது ஃபேஸ் மார்ஜினா இருக்கும். அதே மாதிரி ஃபேஸ் மார்ஜின் பொறுத்த வரைக்கும்னா, இந்த -180 டிகிரி இருக்குல்ல, -180 டிகிரி வந்து மேல அப்பர் பார்ட்டா இருக்கணும். ஸோ அப்பர்ல மெஷர் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து ஃபேஸ் மார்ஜின் வந்து பாசிட்டிவா இருக்கும். கெயின் மார்ஜின் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா இருக்குன்னா டவுன்வர்ட்ஸ்ல மெஷர் பண்ணிருக்கணும். ஃபேஸ் மார்ஜின் பாசிட்டிவா இருக்குன்னா அப்வர்ட்ஸ்ல மெஷர் பண்ணிருக்கணும். ஸோ இதை மறக்காதீங்க, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் இதுல. சரிங்களா, ஸோ இன்கேஸ் உங்களோட இது வந்து இந்த ஃபேஸ் மார்ஜின் இப்போ இந்த பாயிண்ட் வந்து இன்கேஸ் இந்த இடத்துல கட் ஆயிருக்குன்னு வச்சுங்க. இந்த இடத்துல கட் ஆயிருக்குன்னா, இப்போ இந்த கிராஃபியை நான் வேற ஒரு விதமா சொல்றேன். இந்த ஒரு கிராஃபி வேற ஒரு விதமா சொல்றேன். இப்போ உங்களோட இது வந்து இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இது கட் பண்ண இடம். ஆக்சுவலா நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, அதே கிராஃப் தான், பட் ஆனா இந்த மாதிரி. ஸோ இந்த இடம் வந்து இந்த இடம் வந்து என்ன இருக்குன்னா ஒமேகா-ஜியா இருந்திருக்கும். சரிங்களா, இப்போ இந்த இடம் தான் நீங்க மெஷர் பண்ணுவீங்க. ஸோ அப்போ இந்த டவுன்வர்ட்ல இந்த -180 டிகிரிக்கும் கீழே நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா அப்போ ஃபேஸ் மார்ஜின் வந்து நெகட்டிவ். ஃபேஸ் மார்ஜின் புரிஞ்சுதுன்னா ஆன்சர் எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் ஃபேஸ் மார்ஜின் புரிஞ்சோ ஆன்சர் ரைஸ் பண்ணுங்க. ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். செஷன் அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு 10 to 10 minutes ஆகும் நினைக்கிறேன். ஒரு 10 to 15 minutes. சரிங்களா, செஷன் முடிய போது ஒரு 10 to 15 minutes அப்படியே கன்டினியூ பண்ணிக்கலாம். சரிங்களா, கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் குறைவு தான். சரிங்களா, ஜாயின் பண்ணுங்க, எல்லாருமே இதே லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. சரிங்களா, ஃபேஸ் மார்ஜின் புரிஞ்சுதா? ஃபேஸ் மார்ஜின், ஃபேஸ் கிராஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, கெயின் மார்ஜின் எல்லாமே இந்த 4 டேர்ம்ஸும் புரிஞ்சுதா? போடே பிளாட்ல புரிஞ்சுதா? எல்லாரும் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். புரிஞ்சது சார், புரிஞ்சது. ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, சரி. திருப்பி அந்த விஷயத்த கெயின் மார்ஜினோட சம் எக்ஸ்பான்ஷன் பார்த்தோம். அந்த டேர்ம்ஸ் பார்த்துருவோம். என்னன்னா, the gain margin is positive and the system is stable if the magnitude of L of j omega at the phase crossover frequency is negative. ஃபர்ஸ்ட் வந்து கெயின் மார்ஜின் என்ன சொன்னா பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ பாசிட்டிவா இருக்குன்னா சிஸ்டம் வந்து அப்போ ஸ்டேபிள் சொல்றாங்க. இல்லைங்க, இது சிம்பிளா ஒரு டேபிள் ஃபார்மேட்ல எழுதிடலாம். என்ன எழுதுறான்னா, கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின், சரிங்களா, ரெண்டுமே பாசிட்டிவா இருக்கு அப்போனா சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான். சரிங்களா, 0 dB அண்ட் 0 டிகிரி அந்த மாதிரி இருந்தால் சிஸ்டம் வந்து மார்ஜினலி ஸ்டேபிளா இருக்கும். அதுவே வந்து மற்ற காம்பினேஷன்ஸ் இன்கேஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், இதுவும் வந்து நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், அது பிளஸ் மைனஸ். கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. சரி, இதுல என்னன்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, அன்ஸ்டேபிள் சிஸ்டத்துக்கு வந்து என்னன்னா இன்கேஸ் ஒன்னு வந்து பாசிட்டிவா இருந்து ஒன்னு நெகட்டிவ் இந்த கண்டிஷனாவோ இல்ல மைனஸ் பிளஸ் ஆவோ இல்ல
ரெண்டுமே மைனஸ் ஆகும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து ஸ்டேபிள் தான். சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க, ஸ்டேபிள், மார்ஜின் ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள். இப்போ இந்த இதுக்கு வரும், the gain margin is positive. அப்போ வந்து எப்படின்னா சிஸ்டம் வந்து ஸ்டேபிள் if the magnitude of L of j omega at the phase crossover is negative in dB. ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கெயின் மார்ஜின், சரியா? இந்த டயக்ராம் போகும். ஃபர்ஸ்ட் கெயின் மார்ஜின் ஃபேஸ் கிராஸ் ஓவர் என்ன இருக்குன்னா -180 டிகிரியா இருக்கு. சரிங்களா? -180 டிகிரியா இருக்கும்போது நீங்க கால்குலேட் பண்றது கெயின் மார்ஜின். The gain margin is positive and the system is stable if the magnitude of L of j omega at phase crossover is negative in dB. சரி, ஓகே இருக்கும். நெக்ஸ்ட் the gain margin, அதாவது நெகட்டிவ் இன் டிபின்றது என்ன சொல்ல வராங்கன்னா, பாருங்க இது 0 dB இருக்கா, 0 dB இருக்கு, இங்க வந்து என்ன இருக்குன்னா -20 dB இருக்கு. ஸோ அப்போ நெகட்டிவ் இன் டிபியா இருந்தா கெயின் மார்ஜின் வந்து பாசிட்டிவா இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல நெக்ஸ்ட் என்னன்னா, if the gain margin is measured above 0 dB axis, the gain margin is negative. சொன்னோமா நம்ம இது ஆல்ரெடி ப்ரீவியஸா அந்த டயக்ராம்லயே சொல்லிட்டோம், திரும்பவும் வந்து அந்த ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க. சரியா? இது வந்து measured above 0 dB axis, measured above the 0 dB axis தான் gain margin வந்து unstable, அதாவது gain margin negative, system is unstable. ஸோ இதுதான் அந்த கிராஃப் தெரிஞ்சதுன்னா இது ரொம்ப ஈஸி, gain margin. நெக்ஸ்ட் ஃபேஸ் மார்ஜின். ஃபேஸ் மார்ஜின் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, அந்த ஃபேஸ் மார்ஜின் இஸ் பாசிட்டிவ். ஃபேஸ் மார்ஜின் வந்து பாசிட்டிவ், அது வந்து அப்போ வந்து சிஸ்டம் எப்படி இருக்குன்னா ஸ்டேபிளா இருக்கும். ஃபேஸ் மார்ஜின் வந்து பாசிட்டிவ். அப்போ மியூட் பண்ணுங்க, யாரும் மியூட் பண்ணாம இருக்கீங்க. ஃபேஸ் மார்ஜின் இஸ் பாசிட்டிவ் and the system is stable if the phase of the L of j omega is greater than -180. நம்ம சொல்லியிருக்கோம், இது ஆக்சுவலா வந்து இது வந்து -180 டிகிரி லைனா இருக்கணும். ஆக்சுவலா உங்க ஃபேஸ் மார்ஜின் கிராஃப் வந்து இந்த மாதிரி போகும். ஸோ இந்த இடத்துல நீங்க மெஷர் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த -180 டிகிரிக்கு மேல, கரெக்டுங்களா? அப்போ வந்து இங்க என்ன சொல்றாங்க, கிரேட்டர் தென் -180 சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க வந்து -170 இருக்கலாம், இல்ல -160 இருக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி இப்போ கிரேட்டர் தென் 180, அதாவது கிரேட்டர் தென் 180 வந்து -170, -180 விட கிரேட்டர் தென் -170, அதை விட கிரேட்டர் தென் -160. ஸோ அதுதான். So next, phase margin above phase margin is measured above -180 degree axis. அத சொல்லிட்டேன். சரிங்களா? next, if the phase margin is measured below the -180 degree axis, அதாவது கீழ இங்க மெஷர் பண்ணீங்கன்னா phase margin வந்து நெகட்டிவா இருக்கும், system is unstable. இதுதான் விஷயம். ஸோ இந்த விஷயத்த நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுங்க. போடே பிளாட்ல கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின் இப்படிதான் சொல்றேன். நெக்ஸ்ட், போடே பிளாட் ஆஃப் சிஸ்டம் வித் பியூர் டைம் டிலேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பாக்குறோம்னா, the stability analysis of a closed loop system with a pure time delay in the loop can be connected easily with the Bode plot அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது டிலே இல்லாம இருந்ததுன்னா, அதாவது டைம் டிலே இல்லாம இருந்தா சிஸ்டம் ஸ்டேபிளா இருக்குன்ற ஒரு விஷயத்த மென்ஷன் பண்றாங்க, ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட், the effect of pure time delay is to add a phase of -TD omega radians to the phase curve. இது வந்து phase curve அஃபெக்ட் பண்ணும். டைம் டிலே இருக்குல்ல, டைம் டிலே வந்து ஃபேஸ் கர்வை அஃபெக்ட் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஃபேஸ் கர்வை அஃபெக்ட் பண்ணும், மேக்னிட்யூட் கர்வை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ மேக்னிட்யூட் கர்வை வந்து நாட் அஃபெக்ட், மேக்னிட்யூட் கர்வை வந்து அஃபெக்ட் பண்ணாது. இதனால எதுவும் பிரச்சனை இல்லை, நாட் அஃபெக்ட். ஸோ இதுதான். ஸோ ஒரே ஒரு நிறைய கொஸ்டின்ஸ் இதுல இல்லை, கொடுக்கல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இதை சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. The system has 14 poles and 2 zeros. Its high frequency asymptotes in its magnitude plot having slope of எவ்வளவு ஸ்லோப் இருக்குன்னு சொல்லுங்க. ஜெனரலா வந்து நான் இப்படியும் சொல்றேன், போல்ஸ்க்கு வந்து சிம்பிளா சொன்னா நெகட்டிவ் ஸ்லோப்னு சொல்லிருப்பேன். நெகட்டிவ் ஸ்லோப்ன்றது இங்க என்ன மீன் பண்றேன்னா -20 dB/decade மாதிரி சொல்லிடுறேன். ஜீரோஸ்க்கு வந்து எப்படி பாசிட்டிவ் ஸ்லோப்னு சொன்னேன், பாசிட்டிவ் ஸ்லோப்னு சொல்லிட்டேன் சிம்பிளா. அதுக்கு வந்து என்ன வச்சுங்கன்னா +20 dB/decade வச்சுங்க. சரிங்களா? இப்போ வந்து இங்க எத்தனை போல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா 14 போல்ஸ் சொல்லியிருக்காங்க. எத்தனை ஜீரோ சொல்லியிருக்காங்க? 2. ஆன்சர் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. -240 dB/decade sir. -240 dB/decade ஆப்ஷன் பி சொல்லிருக்கீங்க. ஓகே, பாப்போம். இதுல வந்து -20 இருக்கா, சோ இந்த -20 × 14 பண்ணுங்க, ஏன்னா போல்ஸோட இதுதான் அது. நெக்ஸ்ட் பிளஸ் இங்க வந்து +20, ஜீரோக்கு வந்து +20, 20 × 2 பண்ணுங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து -280 + 40. ஸோ சிம்பிளா வந்து -240 dB/240 dB. ஓகே, சரிங்களா?
நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்லைடோட எண்ட் ஆகுது சரிங்களா. நெக்ஸ்ட் நான் ஒரு சில விஷயத்த நான் ஷேர் பண்றேன். என்ன ஷேர் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ω2/ω1 சரிங்களா. ω2/ω1 அது வந்து 10 இருந்தா என்னன்னு சொல்லுங்க. ω2/ω1 வந்து 2 இருந்தா என்னன்னு சொல்லுங்க. சார் என்ன கொஸ்டின் சார்? ω2/ω1 10 சொல்றேன். அது ஏதாவது ஒரு டேர்ம் ரிலேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறேன். Sir, ω2/ω1 equal to 10 வந்து decade sir. ω2/ω1 equal to 2 வந்து octaves. ஆக்டேவ் கரெக்ட். ஸோ இதுல என்ன மென்ஷன் பண்ணணும்னா டிகேடும் ஆக்டேவ் அந்த ரெண்டு விஷயத்தை தான் நான் கேட்க வரேன். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. டிகேட்னா 10 இயர்ஸ்னா டிகேடு சரிங்களா, அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஆக்டேவ் வந்து 2. ஸோ இதுல அதிகமா வேற எதுவும் நான் சொல்ல வரல. இப்போ என்னன்னா நம்ம ஜெனரலான விஷயம் தான் கொஞ்சம் பார்த்துருக்கோம். இது எக்ஸ்ட்ரா என்ன சொல்லிட்டுனா கெயின் மார்ஜின் ஃபேஸ் மார்ஜின்ல கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துருக்கேன் நான் நம்புறேன். ஸோ செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. என்னன்னா நாளைக்கு வந்து என்ன பார்க்கலாம்னா இதோட சம்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு செஷன் வந்து சம்ஸ் இன்னைக்கு வேண்டாம், போதும் சரிங்களா. சரி, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். Thank you, sir. Thanks for watching and subscribing. Thank you all.